அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 2ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:59 வரை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். அப்போ இன்று சந்திராஷ்டமம் சிம்மராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் காலையில் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் மத்தியானம் 12 1:30 வரை, நல்ல நேரம் 7:00 to 8:30, 10:00 to 11:30, சாயங்காலம் 3:00 4:00 வரை. அணிய வேண்டிய உடைய நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர், சற்று தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். சாப்பிடுவது கீரை சாப்பிடலாம். எள்ளில் செஞ்சது எள்ளு துவையல் அல்லது எள்ளு மிட்டாய் அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஆயிலி நட்சத்திரத்தினோட ராசிநாதன் சொல்லக்கூடியவர் சந்திரன். அதாவது அவர் ஆயிலி நட்சத்திரம் கடகராசிக்குரிய இல்லையா, கடகராசிக்கு உண்டான கிரகம் சந்திரன். அதே மாதிரி நட்சத்திர நாயகன் புதன். புதனோட அம்சம்தான் அந்த ஆயில்யம். அதாவது ஆயில்யம், கேட்ட, ரேவதி மூன்றும் புதனுக்குரியவை. இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பேச்சு சாதுரியம் மிக்கவராகவும், மனதில் சதா சர்வகாலம் ஏதாவது நினச்சி துக்கப்படுபவராகவும் இருப்பார். சிறுக சிறுக புசிக்கும் இயல்புடைய, ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டார். இப்போ கொஞ்சம் நேரம் சாப்பிடுவார், அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்படி சிறுக சிறுக புசிப்பவராக இருப்பார். பகைவருக்கும் பரிந்து உபகாரம் செய்யும் குணம் படைத்தவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசிபலன் மட்டுமல்லாமல் ஜாதகத்தையே விரிவாக அலசி ஆராய வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். மேசராசி, இன்று பணவரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் மூலம் ஆதாயமும் வருகின்றது. பெற்றோரின் உடல்நிலை பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கிறது. மனம் ரொம்ப அமைதியாக தெளிந்த நீரோடை போல் இருக்கிறது. அப்போது இன்றைக்கே நல்ல பொழுதுனே வைத்துக்கொள்ளலாம். அடுத்து ரிஷபராசி, வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகின்றது. பெரியோர்கள், மேலதிகாரிகள், நண்பர்கள் உதவி கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் அதிக லாபம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி, பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. நண்பர்கள், உறவினர்களால் எதிர்பாராத உதவி. மகிழ்ச்சிகரமாக பொழுதை போக்குகின்றீர்கள். பந்தயம், லாட்டரி, சூதாட்டம் போன்றவற்றினால் கூட நல்ல பலனே கிடைக்கின்றது. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து கடகராசி, விரோதிகளினால் பிரச்சனை உண்டாகிறது. பொருள் இழப்பு கூட உண்டாகிறது. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். அடுத்து சிம்மராசி, இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புது முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. வீணாக கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. சாப்பாடு விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உடல்நிலையில் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். மனைவி மக்களிடமும் வீண் சச்சரவு உண்டாக வாய்ப்புள்ளது. அடுத்து கன்னிராசி, பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபம் அதிகரிக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலனே. பெரியோர்களின் பாராட்டையும் அவரது நன்மதிப்பையும் பெறலாம். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து சேருகின்றது.
அடுத்து துளாராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார துறையில் முன்னேற்றமே ஏற்படுகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். டிவி, ஸ்போர்ட்ஸு, சினிமா, காமெடி என்று பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. புதிய தொழில் முயற்சி இன்னும் வெற்றி அடையவில்லை. அடுத்து விருச்சிகம். தேவையில்லாமல் ஒரு மனக்கவலை உண்டாகிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லை ஆகியவைகள் ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவர்களும் உங்கள் மனதுக்கு ஆதரவாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு கூட குறைகின்றது. பெற்றோரின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. புதிய மனை, நிலம், நகை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கிறது. பொருளாதார துறையில் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. உங்களுக்கு முன்னேற்றம், அதாவது நம்ம வாழ்க்கை அப்படி போவோம் இப்படி போவோம் அப்படிங்கிற உங்களோட முன்னேற்றம் கண்ணுக்கு தெரிகிறது. அடுத்து மகர ராசி. பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து முதலியவை கிட்டப்போகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சிறு பிரயாணம் ஏற்பட போகின்றது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி ஓரளவு நல்ல பலன்களே நடைபெறுகின்றன. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. ஆனால் பண விரயம் கூட உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. உங்களது கனவுகள் நிறைவேறும் காலம் வெகு அருகிலேயே இருக்கிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன்களை விளைகின்றன. வீடு மாற்றம் அல்லது புதிதாக வீடு வாங்குவது பற்றி யோசனை செய்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை. எவ்வளவுக்களவு கடந்த காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்ததோ அந்த அளவு மகிழ்ச்சி அனுபவிப்பீர்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.